ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். இன்றைக்கி ஊருக்கு வந்ததுக்கப்புறமா எடுக்கிற ஃபர்ஸ்ட் விலாக் இது தான். ஊருக்கு வர விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஊருக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஒரு வேலைக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டோட டைல்ஸ் ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. பார்க்கிங் டைல்ஸு வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வீட்டோட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் துணி காய போடுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துலையும் வீட்டுக்கு பேக் சைட்லேயும் ஒரு எல் ஸ்பேஸ், ஒரு எல் ஷேப் சின்ன ஸ்பேஸில் டைல்ஸ் ஒட்டாமல் இருந்தது. அது வேண்டான்னு டிசைட் பண்ணி தான் விட்டுருந்தோம். பட் இப்போ அது ரொம்ப ரெகுலராக பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்தாலும் போய்கிட்டே இருக்குது. அதனால் அதையுமே டைல்ஸ் ஒட்டிடலான்னு டிசைட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொளத்தூரில் இருக்க ஸ்ரீ மாதேஸ்வரா டைல்ஸ், அந்த டைல்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். பெரிய ஷோரூமில் கிடையாது, சின்ன ஷாப்பு தான். எங்களுக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டைல்ஸ் தான் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இது வீட்டோட சைடில் தான் இருக்குங்கிறதுனால பார்வைக்கு வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீப்பான டைல்ஸே வச்சு முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டினவங்க தான் இந்த ஷாப் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே குவாலிட்டியும் ஓகே தான். எல்லா பிராண்டோட டைல்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய டெக்ஸ்சர் டைல்ஸும் இருந்தது. போஸ்டர் டைல்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. சைடில் ஒட்டும் போது அப்படியே ஸ்டெப்ஸுக்கும் சேர்த்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் டைல்ஸுமே பார்த்தோம். ஸ்டெப் டைல்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் எங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எக்ஸாக்டாக கிடச்சிது அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணிக்கிட்டோம். டைல்ஸ் ஓட்டுறவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்கள் டெரகோட்டா டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுவே போதும், பின்னாடி சைடு தானே தெரியாது. கொஞ்சம் டெரகோட்டாலேயே ஒயிட் அண்ட் டெரகோட்டா கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதில் டெரகோட்டா கலரை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். பட் அந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதெல்லாமே பார்க்கிங் டைல்ஸு. சரி, இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப வழுக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓகேவான டெக்ஸ்சரில் தான் இருந்தது. கொஞ்சம் சொரப்பாக தான் இருந்தது. எங்களுக்கு வெளியில் ஃபுல்லாகவே கிரே கலர் தீமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி போர்ட்டிக்கோவில் கிரே கலர் டைல்ஸ் தான் இருக்கும். முன்னாடி இருக்க பார்க்கிங் டைல்ஸுமே கிரே வித் ஒயிட்டில் தான் சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டெப்ஸுக்கும் அதே மாதிரி கிடச்சிது. இந்த டெரகோட்டா டைல்ஸ் இது தான் வாங்கலான்ட்டு நாங்கள் வந்திருந்தோம். பட் இது ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அடுத்த ஆப்ஷன் போக வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்துமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி முன்னாடி ஒட்டியிருக்க பார்க்கிங் டைல்ஸோட கொஞ்சம் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரியே கிடச்சிது. இருந்தாலும் நாங்கள் சரி வேறு ஏதாவது கிரே கலரில் ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம். பட்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 அந்த அரௌண்ட்லேயே போய்க்கலான்னு பார்த்தோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. பட் ஃபைனலி ஸ்கொயர் ஃபீட் 32 ருபீஸ் வந்தது. எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்த மற்ற டைல்லையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பூஜை ரூம்க்கான டைல்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. பூஜை ரூமுக்கு நம்ம ஃப்ரேமை இப்போல்லாம் வாங்கவே தேவையில்லை போல். டைலே அப்படியே ஃப்ரேம் மாதிரி வந்துடுச்சு. நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த சாமிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரேம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே டேரெக்டாக நம்ம செவுத்தில் பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டைல் மாதிரியும் இருக்காது, நீட்டாகவே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் டைல்ஸ் கடைக்கு போயிருக்கேன். பட் பெருசாக இந்த அளவுக்கெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ ரீசெண்டாக வர பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸில் நிறையா டைப்ஸில் வந்துட்டுருக்கு. இந்த பாலாஜி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு பூஜை ரூம் ஃபுல்லாகவே வால்க்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்பெட் மாதிரி டிசைனில் இருந்தது. ஹாலில் சென்டரில் ஒட்டினோம் அப்படின்னா கார்பெட் போட்ட மாதிரியே இருக்கும். நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன். நாங்கள் ரீசெண்டாக கோயிலுக்கு போயிருந்த ஒரு இடத்துல ஒட்டியிருந்தாங்க, கார்பெட் மாதிரியே இருந்தது. இதெல்லாமே சைடு எலிவேஷன் வால் டைல்ஸு. இதுவுமே சூப்பராக இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே. கலர் கொடுத்துருங்க. நீங்கள் வேணால் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். 3000 தான் கட்டுங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு செட் 500 ரூபா வருங்க. ஓகே, உங்கள் ரேட் ரிடியூஸ் பண்ணி கட் பண்ணிப்பீங்க. பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான மேட்சிங் இது ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம எவ்வளோ
இது வந்து 4க்கு இந்த முருகன் டைல் வந்து சூப்பராக இருந்தது, நல்ல பெரிய டைலாக இருந்தது. பூஜை ரூம் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஒரு சைடு நம்ம இந்த டைல் வந்து சூஸ் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது. கீழே இந்த ஃப்ளோரல் டிசைன் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் மாதிரி சென்டராக வந்து ஒட்டுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டைல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொளத்தூர்லேயே பக்கத்தில் இருக்க ஐயா ஸ்டோர்ஸ்க்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்துட்டு இந்த ஊக்கியோட ஸ்ப்ரே, க்ளீனிங் ஸ்ப்ரே இருந்தது. அதனால இதை வந்து ஒன்று வாங்கினோம். பாத்ரூமில் சிங்கில் இருக்க டேப் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கவர் பண்ணுறேன் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்டி க்யூட்டாக இருந்தது. ஹேண்டில் வந்து சின்னதாக இருந்தது. அந்த கரண்டியில் இருக்க குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது வந்து நம்ம மாவு பாத்திரத்தில் போட்டுட்டு திருப்பி உள்ளேயே வச்சு மூடி, தட்டு வச்சு மூடி வைக்கிறதுக்கு இந்த கரண்டி ஈஸியாக இருக்கும். அதனால இது வந்து வாங்கினேன். 42 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. அடுத்தது இந்த நெய் பாத்திரம் ஒன்று குட்டியாக இருந்தது. இதிலே வந்து 3 சைஸ் வச்சுருந்தாங்க. இதை விட குட்டி சைஸ் ஒன்று இருந்தது, இதை விட பெரிய சைஸ் ஒன்று இருந்தது. நான் வந்து மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 175. இதே ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் இது வரைக்கும் மற்ற ஷாப்லலாம் வந்து இந்த ஷேப்பில் வந்து பார்த்ததில்ல. அதனால இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட சைஸும் வந்து போட்டிருக்காங்க 1, 2, 3 அப்படின்ட்டு 3 சைஸ் இருக்கும் போல். நான் வந்து செகண்ட் சைஸ் வந்து எடுத்திருந்தேன். அடுத்து ஒரு குட்டி உட்டன் ஸ்பூனு. இதுவும் வந்துட்டு உப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு தான். என்னோடய உப்பு ஜாரில் வந்துட்டு இப்போ இருக்க ஸ்பூன் வந்து உள்ளே வச்சு மூடி க்ளோஸ் பண்ண முடியாது. அதில் இந்த குட்டியாக இருக்கிற உட்டன் ஸ்பூன் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸு. இதுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தான் வந்து இப்போ டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அது எந்த இடத்துல ஒட்டுறதுக்கான டைல்ஸ் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். இதுதான் வந்து ஸ்டெப்ஸுக்கு சைடில் இருந்து ஒரு வழி பின்னாடி போகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மழை பெஞ்சு ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசம் பிடிச்சி பிளாக் கலரில் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து விட்டுருந்தோம். அது ஃபுல்லாக போயிட்டு திருப்பியும் வந்து பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த இடத்துக்கு திருப்பி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, டைல்ஸே போட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வந்து சூஸ் பண்ணோம். இந்த ஒரு குட்டி ஸ்பேஸ்க்கு தான். இதுவும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து போகும். அதுக்கும் சேர்த்து இந்த எல் ஷேப்பில் இருக்க பிளேஸ்க்கு தான் வந்து டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்டெப்ஸுக்குமே வந்து அதே பெயிண்டிங் தான் வந்து பண்ணியிருந்தோம். பெயிண்ட் எல்லாமே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி ஆகிடுச்சா. இதுக்காக தான் வந்துட்டு 2க்குமே டைல்ஸ் ஒட்டிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து போஸ்டர் டைல்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்குது. அதுக்கு வந்து சேலம் தான் போகணும். இனி அடுத்து வர விலாகில் அதுவும் வந்து பார்க்கலாம். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இனி அடுத்தடுத்து வர விலாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.